All good? All good. சசி பாங் எஸ் வாங். எங்க போன காணவில்லை சரி இல்ல. எஸ் நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்துச்சிட்டேன். நல்லா டிமாண்ட் கால் பண்ணாரு. ஓகே அவங்க தான் எழுப்பி விட்டுருக்காங்களா? ஆமாம். நான் சொன்னேன் அவர் கூப்பிடும் போது யோசிச்சேன், ஏன் டிமாண்ட் கூப்பிடுறாரு? ஸ்கேன் பண்ண லைக் ஓ ஃபக் ஸ்கேன் பண்ண லைக் ஒரு ஒர்க் மேட்டர் தான் கூப்பிடுவாரு கேட்குற வரைக்கும். அப்பதான் லைக் ஃபக் ஆமா Thursday. Sorry about that. இட்ஸ் ஓகேவா? தப்பா Apologies. என்ன சொல்றாங்க? இப்போ என் மைண்ட் பூரா மிஷ்கின் தான் இருக்காரு. செவன் சமுராய். மிஸ்கின் எடுத்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் என்னது? ஐ லைக் யுத்தம் செய். செம்ம. அஞ்சாதே so fun. அஞ்சாதே but I like யுத்தம் செய். அது என்னது நரி என்னது ஓனாயும் மாட்டுக்குட்டியும் அது நல்லா இருந்துச்சு. அதுலதான் முதல்ல நடிச்சிருப்பாங்க. அதுதான் நடிச்சு இல்ல நந்தலாலா. ஆமா நந்தலாலா தான் நடிச்சிருப்பாரு. அவார்ட் கொடுக்கலாமா? மிஸ்கின் ஃபேன்லாம் நீங்க? அவரோட இன்டர்வியூஸ்க்கு நான் ஃபேன். ஓகே மிஸ்கின் உங்களுக்கு எதுவும் இன்ஸ்பயர் பண்ணிருக்கா உங்க வேலையில இது வரைக்கும்? கால் அப்படிலாம் அந்த அளவுக்கு இல்ல. பட் மேபி அவரோட யூசேஜ் ஆஃப் ஹேண்ட் ஹெல் அவர் ஃபுல்லா வச்சு தான் அடிப்பாரு யூஸ்வலா. இப்பதான் ரீசெண்டா மச்சான் ரொம்ப ஸ்டெடி அடிக்கிறாரு மச்சான். சைக்கோ அந்த மாதிரி தானே. கால் ஷாட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு லைக் இட் ஃபாலோஸ் மூவ்மெண்ட் அப்படி சொன்னாரு. பட் ஐ திங்க் இட்ஸ் லைக் டரண்டினோ ஆல்சோ. டரண்டினோ அப்படின்னா லைட்டா செக்ஷுவலைஸ் பண்ணுவான். பட் இவர் வந்து மோர் டு மூவ்மெண்ட். பட் நைஸ். இப்போ அடுத்த என்னோட மியூசிக் ஷூட் வந்து கால் முக்கியமா எடுங்க. எடுக்கலாம் ப்ரோ. கால்கள் சாணி மிதிப்பது போல் கால்கள் ஃபுல்லா கால் மூவ்மெண்ட் மட்டும். கால் என்ன நான் பண்ணோம்? பந்துலாடம். அதோட டிராவல் ஆஃப் லைஃப். மொய்தாய் போவோம். அது டயர்ட் ஆகுது, அது ஏஜிங் ஆகுது. சாணி மிதிக்கலாம், கோயிலுக்கு போகலாம். லைக் அது என்னென்ன இடத்துக்கு அது போயிட்டு ஃபுட் ஜாப் திடீர்னு ஒரு லேடி உங்களோட காலை ஃபுட் ஜாப் கொடுக்கலாம். நிறையா பண்ணலாம். ஆக்சுவலி காலில் பண்றதுக்கு பேர் பெடிக்யூரா மெடிக்யூரா? அது கால் மசாஜ் அது மட்டும். பீச் சைட்ல போய் நிக்கிறது. ஆமா. ஓ ஷிட் தொங்குறது. செம. பாட்டு பேரு கால் தொங்குறது திங்கிறதுக்கு தான். காலும் கல்லும் காலம் கவிதை மிஸ்கின் வீடியோ பார்த்தோன்னே பாருங்க எப்படி அருவி மாதிரி கொட்டுது. பட் அவரோட ஸ்டேஜ்ல அவர் பேசுறது தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். யூஸ்வலா கொஞ்சம் ஓவரா பேசுவாரு. எக்ஸ்ட்ரீமா போயிடுறாங்க. ஆமா. இடையில நம்ம சூரி படத்துக்கு பேசியிருந்தாங்க, நல்லா பேசியிருந்தாங்க. ரொம்ப பேஷனேட் ஆயிடுறாரு அப்பப்ப. I'm looking forward for the movie la. என்ன சொல்லியிருந்தாங்க அந்த மூவில? ஏதோ ஒரு சூரிய வந்து மூத்திரம் போடுறது வந்து ஒரு சீன் இருக்கும் போல. அவங்க வந்து அந்த ஷார்ட் நடிச்சிருக்கான்டா அவன். எப்படி அந்த மூத்திரம் அடிக்க சீனே வந்து அவர் படத்துக்கு அது ப்ரோமோவா இருக்கும். அப்படியே சொல்லுவாரு, இது ப்ரோமோக்காக தான் நான் செய்யறேன், இது கிளிப் பண்ணுங்க. அவங்க நடிச்சிருக்கான்னு சொன்னாரா அடிச்சிருக்கான்னு சொன்னாரா? அடிக்கிறது அந்த கேமரா ஏன் கீழே போலன்றாங்க பாருங்க. he willing to dance naked குத்து டான்ஸா? படம் சக்சஸ்க்காக நீ இந்த படத்தை வந்து பாரு. என்ன நான் நெக்கடா அண்ணா ஏன் என்னைய பார்ப்பான், கண்டிப்பா படத்துக்கு தானே போவான், அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. ஓகே அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பேச வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன் நீ நடிகை அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணு. தேவைப்பட்டுச்சுன்னா கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணலாம். ஐ படத்துல வந்துட்டு அந்த காம்படிஷனுக்கு போவார்ல விக்ரம், அங்க அந்த ஃபைட் சீன் நடக்கும். அவரு இந்த கட்டையா தான் போட்டிருப்பாரு. ஓகே அந்த மாதிரி ஓகேவா?
அந்த மாதிரி பண்ணோம், அந்த செஸ்ட் எல்லாம் மூவ் பண்ணோம், அப் அண்ட் டவுன் அந்த அப் மாதிரி அண்ட் ட்ரெஸ் டவுன். தான், அந்த மாதிரி எக்ஸ்போஜர் இருக்கணும்ல வெளியே. அந்த மாதிரி பாடி இருக்கணும்ல அது மாதிரி பாடி செஞ்சுட்டு வந்துரும் கமலாசன் பண்ணாரு, நம்ம பண்ணலாம். ஆமா ஆக்சுவலி இதை பத்தி பேசுவோமா? வர்மம் அதை பத்தி பேசுறாங்க. அப்ப ஐக்கு போயாச்சு அப்படியே ஏய்க்கு வந்துருவோம். இல்ல படம்லாம் நம்ம பார்த்துட்டு சும்மா அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணுவோம், என்னால அப்படி எடுத்துருக்காங்க. நம்ம ஒண்ணு இறங்கி நம்மளே சொந்தமா ஒரு லிமிட்டடான ஒரு இதுல பொருட்சிலவுல பண்ணும்போது நம்மளுக்கு தான் தெரியும் அந்த கோழி இடுற என்னது கோழி கோழிக்கு தான் தெரியும் இப்படி வலிக்குதுன்ட்டு. நம்ம தான் பேசுவாங்க எல்லாம் படம்லாம் பார்த்துட்டே சொல்லுவாங்கல்ல, இறங்கி வேலை செய்யும்போது தான் ஓகே. நம்ம பண்ண செலவு ஒரு பெரிய செலவு தான் நம்மளுக்கு, ஒரு செலவு இருக்கலாம். ஸோ யா ஆமா பெருசு தான். எஸ் அது பெருசு தான் நீங்க இதுல இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பீங்க, ஏன் ஏன்னு கேட்டதுக்கு வந்து ஏ ஏ ஏ அம்மாலாம் டூன்லாம் செஞ்சீங்க. என்னன்னா இப்ப நடந்துச்சு அதுதான் இப்ப சொன்னாங்கல்ல, ஐல இருந்து ஏக்கு போவோம்ல, அந்த ஏ வந்து எக்ஸ்பிரஷன் வந்து நிறைய எக்ஸ்பிரஷன் பண்ணலாம், எமோஷன் இருக்குல்ல. ஓகே, உங்கள்ட்ட இந்த ஏ எமோஷன் பத்தி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீ எப்படி அந்த ஏ சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன்? இவங்க சொன்னாங்க தெரியுமா, எந்த இமோஷன்ல வேணா சொல்லலாம். ஆனா நான் இது பண்ணது, நான் மீன் பண்ணினது வந்து நம்ம இப்ப ஏய் அப்படி பண்றோம்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல, இப்ப ரொம்ப நாள் பார்க்காத கைங்க வருது ஏங்க பாரு அந்த மாதிரி சொல்றோம்ல, அந்த ஒரு இது. ஆனா நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாம், ஏய் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குல்ல அதுல. ஸோ அதற்காக எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இந்த ஏய் இருக்கும் என்று நான் எப்படி இந்த பேர் வந்து நீங்க எடுத்தீங்க லைக் ஏன்னு? ஏய் வந்துட்டு நான் ஆக்சுவலி என்ன மைண்ட் செட்டில் வச்சேன்னா, நான் இந்த நியூ ஸ்கூல் ரேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியலைஸ் பண்ணினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஸ்டைலில் வந்து ரேப் பண்ணும்போது நம்ம மோட்டு ரைமிங்லாம் பார்ப்போம், நம்ம இதில் பார்க் பண்ணணும், இப்படி கரெக்டாக இந்த சொற்களில் முடிக்கணும், அந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல. இந்த நியூ ஸ்கூல் வரும்போது நான் என்ன அங்கே ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரீடம்னு சொல்லலாம், அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு நம்ம பண்ணலாம், ரேப் பண்ணலாம். இந்த மாதிரியான வார்த்தைகள், அதாவது ஏய் என்கிற வார்த்தை, அதெல்லாம் பின்னாடி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன ரைம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் இன்னைக்கு மாமா கடைக்கு போனேன், ஏய் நான் இல்லம்மா சாப்பிட ஏய். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மேபி அந்த ஏ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ் வரிசை அந்த மாதிரி அந்த வார்த்தை போய் ஸோ அந்த வார்த்தையை வச்சுட்டு நிறைய விஷயம் வந்து சொல்லலாம். ஆக்சுவலி நீங்கள் சொல்லலாம் இன் டேர்ம் ஆஃப் கஷ்டப்படாமல் சொல்லலாம். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ரைம் பண்ணணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே எழுதணும்னு இல்லை, நீங்கள் வந்துட்டு என்ன வேணாலும் சொல்லலாம், பின்னாடி இந்த ஒரு வார்த்தையை பற்றிங்கன்னா ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் உணர்ந்தேன்ல, இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வார்த்தை நல்லா கேட்சியாக இருக்க, ஸோ நம்ம செய்வோம் பாட்டு. அண்ட் பாட்டுக்கும் அது வந்து சவுண்ட் நம்ம கேட்ட வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோம். பட் ஐ திங்க் அந்த நியூ ஸ்கூல் ஏ அந்த மாதிரிலாம் சொல்கிறல, பட் எனக்கு பொறுத்த வரையும் யூ லிரிக்லி நீ வந்து யூ டிட் யோ பெஸ்ட் தான், லைக் உனக்கு பெஸ்ட்டை கொடுத்துருக்கல. சும்மா லைக் வந்து அதே ரைமில் பாய்க்காம ஏ மைக் whatever அதை பாய்க்காம இது வந்து அவன் அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ஏ சொன்னான், ஓகே ஏ அந்த மாதிரி ரைம் பண்ண என்ன வேலை பண்ணானா. பட் ஐ திங்க் லிரிக்லி he trying to tell something like நம்ம இந்த கடைசி ஒரு பாட்டு விளையாடணும் போது பாலன் கேஷ் வந்து வாஸ் லைக் டிஎம் பண்ணியிருந்தாங்க, லைக் இவன் லிரிக்லி ரொம்ப சொல்கிறான், எனக்கு புரிய மாட்டேதுரா, பட் இவன் ரொம்ப சொல்கிறான் லைக் ஒரு. ஏன்னா வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் பாலன் கேஷ் வந்து லிரிக்லி அவங்க பவர் தான், இங்கிலீஷ் ரேப்பு லைக் இங்கிலீஷ் அவங்க ஃப்ரீ ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்க சொல்லும் போது ஐ லைக் ஓகே, எனக்கு ஒன்றுக்கு டிஎம் பண்ணாங்களா? பண்ணாங்க, எனக்கும் பண்ணாங்க. ஷாட் அவுட் டு பாலன் கேஷ். அவங்க நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் ஹி வாண்ட் டு ஜாயின் பாட்காஸ்ட் நினைக்கிறேன். பாலன் காஷ்மீர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக வி வெல்கம் எவ்ரிவன். வேற ரிவ்யூலாம் எப்படி வந்துகிட்டு இருக்குது? லைக் சோஃபா யூ ஹவ் ரிலீஸ்ட், இப்போ இது 3வது பாட்டு ரெடியாச்சு. ஆமாம். ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ட்ராக் தட் யூ ரிலீஸ் த டைட்டில் ட்ராக் ஏய் கண்ணுரெண்டும் 3வது தீப்பந்தம். ஸோ ஆக்சுவலி ஓகே தான், நல்ல வரவேற்பு தான் கிடைக்குது நம்ம சர்க்கிள்குள்ளே.
ஸோ அவுட் ஆஃப் த சர்க்கிள் வந்துட்டு இன்னும் போகலை, சரியா போகலை. இன்னும் போய் சேரல, இன்னும் கேட்கல. இன்னும் கேட்கல. ஆனால் அந்த அந்த சர்க்கிளை ரீச் பண்ணுனாக்கா அதை அப்படியே கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் நிறையா பிளேசஸ்க்கு. ஓகே. ஸோ அதான் நான் நம்புகிறோம்ல. இன்னும் போய் சேரலை, சேர்ந்துச்சுன்னா செமையாக இருக்கும். சேர்த்துருங்க. ஓகே. ஆல்பமில் டோட்டல் எத்தனை பாட்டு, யார் யார் வேலை செஞ்சிருக்கா, அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆல்பமில் வந்து மொத்தம் 4 ப்ரொடியூசர்ஸ். யார் யார்? 4 ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசாமி, ககீன், நிரோஷட். நீ அப்படி சொல்லிருக்க கூடாது. ஆசாமி, ககீன், பிளாக் யோடா, கடைசியா வந்தாங்க நம்ம நிரோஷட். தம்ப்நெயில் இதுதான், தலையை வெட்டி வச்சிருக்கேன் நீ, எடிட்டிங்ல போட்டிருக்கீங்க. ஸோ யா 4 பேர் ப்ரொடியூசர்ஸ், 6 ஃபீச்சரிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஓகே. முதல் பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாச்சு பாட்டு சாய்ஸ் அண்ணன், எம்சி சாய்ஸ் ஃப்ரம் பிரிக் சிட்டி அவங்க. ரெண்டாவது ட்ராக் விச் இஸ் வெளியானது கண்ணிரண்டும், சிக்காடியோஸ்லேருந்து சிக்கோ பிக்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேளா வேலைக்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது, ரீகோ அதில் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இன்சோமினியா நம்ம பிகே ரேஷ் இருக்காங்க, பிகே ரேஷ் இருக்காங்க. மூஞ்சில அரவிந்த் ராஜ் அண்ட் ஆல்சோ ஃபால்ட் காய் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 8 பாட்டு இருக்குது. ஓகே. ஸோ இதில் இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ சேர்த்து 8 பாட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கூட பாட்டு செஞ்சுருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். லைக் வந்து நிறைய பாட்டு செஞ்சுருந்தீங்க, அதுலேருந்து ஃபில்டர் பண்ணிங்கன்னு. ஆமாம், ஆக்சுவலி வந்து என்னென்னா இந்த சாங்ஸ்லாம் வந்து நான் செஞ்ச டைம் வந்து நான் வந்து பர்லீஸில் இருந்தேன். இப்போ அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் செஞ்ச பாட்டு. அப்போ அங்கே வந்து நான் 6 months இருந்தேன். ஒரு 12 பாட்டு டெமோ நான் செஞ்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 12 பாட்டு அதில் அன்ஃபினிஷ்டாக இருந்துச்சு, ஜஸ்ட் ஒரு ஹூக்லாம் போட்டு அந்த மாதிரி இருந்துச்சுலாம். ஸோ அந்த 12 பாட்டில் வந்துட்டு தான் நம்ம ஆல்பம்க்கு எந்தெந்த சாங் எந்தெந்த சவுண்ட்லாம் கரெக்டாக இருக்கும் நம்ம ஆல்பம் தீம்க்குன்னு பார்த்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்த பாட்டு தான் இந்த பாட்டுங்க, 8 பாட்டுங்க. ஸோ அப்படி தான் ஒர்க் பண்ணினது. அண்ட் ஒன்ஸ் நான் இங்கே டெமோ செஞ்சு நான் இங்கே ஃபைல்லாம் இங்கே கேல்க்கு இங்கே வரும்போது இங்கே காட்டும்போது இங்கேயும் வேலை வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ பீட் மேக்கிங், பீட் ப்ரொடியூஸ் பண்ணுற வேலைலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பிகேபியில் பிகேபி கோவிட் டைமில் தான் நான் அங்கே இருந்தேன். ஸோ இட் டுக் அவர் டைம் மேன். ஆமாம், ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம் ஜாலியாக. ஸோ அப்படி தான் வேலை ஒன்றுச்சுலாம். ஏய்க்கு It's a long journey for you. ஆமா தானே அது? ஆமாம், it's a long journey. கண்டிப்பாக. இது வந்து என்னன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ஸ் வந்து எழுதினப்போ வந்து என் வயசு வந்து 15 வயசில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ஸ் எழுதினேன். ஸோ அப்போ எழுதுனீங்க படிங்க. ஏன்னா அந்த பாட்டு பேர் வந்து அன்பு தாகம். ஆக்சுவலி வந்து நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளோ தான் அந்த பாட்டு. போடுங்க. என்னது சரியா ஞாபகம் இல்லை, நான் ட்ரை பண்ணுறேன். உன்னால் பெண்ணை நான் தவிப்பது இது நியாயமா, உன்னால் பெண்ணை நான் ஈடற்பது இது நியாயமா, உன்னால் பெண்ணை நான் தவிப்பது இது நியாயமா, என்னை விட்டு ஏன் சென்றாய் பெண்ணே கொஞ்சம் சொல்லம்மா, இணக்கம் கொடுத்தாய் நிம்மதி படுத்தாய் கனவில் வந்தாய் தூக்கத்தை கழுத்தாய் சொல்லாமல் கொள்ளாமல் விட்டு சென்றாய் என்னிடம் என்னடி குறை நீ கண்டாய், உன் வார்த்தையில் வந்த இடி என் வாழ்வில் இடம் புரி காட்டின இந்திர சலம் சோகம் பல காலம் உலகம் வாழ்த்தட்டும் உன்னை வாழ்த்தட்டும், உன்னால் நெஞ்சில் பட்ட காதல் காயம் என்னிடம் மட்டும் சோகம் பல காலம் எப்ப வரும் விடுவு காலம் என்னிடம் இருப்பது கொடுமையான அன்பு தாகம் என் கண்மணி. ஞாபகம் இல்லைன்னு சொன்ன மாதிரி இருக்கு, மசில் மெமரி. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதுனேன். ஸோ ஆக்சுவலி அந்த டைம்லேயே பிஃபோர் நான் இந்த எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுற முன்னுக்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மலேசியன் ஆல்பமோட கேசட் இன்லியெல்லாம் எடுத்து வெளியாக்கி நாங்கள் சொந்தமாக இன்லியே செய்வோம். நாங்கள் சொந்தமாக பேப்பர் வெட்டி இன்லியே செஞ்சு எங்கள் மூஞ்சி மாதிரிலாம் வெடிஞ்சு இதுதான் நம்ம ஆல்பம் பேர், பின்னாடி லிரிக்ஸ் எழுதுறோம், இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதுறோம், இங்கே வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குறோம். அப்படியே மாதிரி ஆல்பம் வெளியாகனாலே ஒரு போர்ஷன் இருக்கும் கிரெடிட்ஸ்க்காக ஆர்டிஸ்ட்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது அது. ஸோ இப்போ வந்து நம்ம
ஆல்பம் ரிலீசிங் இன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி. ஸோ உங்களோட கிரெடிட்னா எப்படி இருக்கும்? நீங்கள் ஜஸ்ட் லைக் ஷோ யுவர் கிரெடிட். என்னோட கிரெடிட் வந்து தேங்க்யூ டு மை செல்ஃப். அது அங்கே இருக்கு. எனக்கு வந்துட்டு நன்றி வந்துட்டு என்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிறவங்களும் சரி, நான் வீட்டுக்கு போனாலும் சரி, என் வேலை இடத்துலையும் சரி, நான் அங்கே என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் சரி, எல்லா சர்க்கிளையும் சொல்கிறேன். அவங்க எல்லாத்துக்கும் வந்து என் சர்க்கிள், பேசிக்கலி என் சர்க்கிளுக்கு நன்றி. பிகாஸ் மேன் உங்களோட என் சர்க்கிள் அப்பா தான் அம்மாவுக்கு நன்றி. உங்களோட சர்க்கிள் தான் இப்போ இவ்வளோ வியூஸை கொடுத்துருக்கு. உண்மை அதான் ஆக்சுவலி அதான் என் சர்க்கிள் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி மோட்டிவேட் பண்ணி இன்னும் பண்ணி அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு என் சர்க்கிள் தான். And they are the one come and ask you and it's not coming out. நம்மகிட்ட இந்த வரலனாலும் அவங்க தான் கேட்பாங்க. ஆமாம், லைக் அக்கறையில் கேட்கறது. நம்ம எபிசோட் திடீர்னு வரலன்னு சொன்ன கேட்டால் கேட்கலையா அந்த மாதிரி லைக் இங்கே வருதா இந்த வந்துருமா இப்போ ஆல்பம் வரும். பிகாஸ் இட் டுக் அவர் டைம் ஃப்ரம் அந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அண்ட் செகண்ட் ரிலீஸ் quite a long gap. ஸோ இதெல்லாம் இந்த இன்லிலாம் செஞ்சு அது சொல்லுவாங்க தெரியுமா, இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம சொன்னோக்கா அது நடக்கும்ட்டுன்னு. இந்த சீக்ரெட் அந்த என்னது என்ன சொல்கிறது, இது இமேஜின் பண்ணுறது இல்லை நம்ம செஞ்சு வைக்கிறது அப்படிலாம் அது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. ஸோ பேசிக்கலாக அவங்க சின்ன வயசில் பண்ணது தான் நினைக்கிறேன். ஸோ அதை நோக்கி பயணிச்சதுனால வந்தது தான் ஆல்பம். இப்போ நம்ம ஆல்பம்க்கு வந்துட்டு ஆஃப் பீட் செஞ்சிருக்காங்க. ஆஃப் பீட்டே செஞ்சிட்டியா? ஷவுட் அவுட் டு ஆஃப் பீட். என்னோட ஏயோட ப்ரொமோஷன் அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு செய்கிறது வந்து நம்ம ஆஃப் பீட் தமிழ். ஸோ எஸ், அது இப்போ அவங்க உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, அதை சொல்லுங்கண்ணே. என்னது ஏன் ஆஃப் பீட் இப்போ உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஆக்சுவலி என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன நீங்க நான் ஆக்சுவலி செக் பண்ணல. பேசிக்கலி நான் செக் பண்ணல, என்னோட தப்பு தான். இன்ட்ரோ அவுட்ரோ வந்து அது பேர் தப்பா, அந்த பேர் பத்தி தான் சொல்றேன். அதான் கேட்க வரல. எப்படின்னாக்கா அந்த இன்ட்ரோவோட பேரு இன்ட்ரோ. ஓகே, இன்ட்ரோ வந்துட்டு இன்ட்ரோ வந்து சுடர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்களா, தீ ஒரு தீ குச்சியிலேருந்து உருவான ஒரு சுடர், குட்டி சுடர்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சுடர் தான் வந்துட்டு எங்கே போய் உழுவுதுன்னு முக்கியம்ல. ஒரு குடிசையிலையும் போய் உழுவலாம். அந்த தீ வந்துட்டு ஒரு இருட்டில் இருக்கிற ஒரு வெளிச்சத்தையும் போய் கொடுக்கலாம் அந்த சுடர். ஸோ இந்த சுடர் வந்து என்ன மாதிரியான சுடராக இருக்க போகுதுன்ட்டு தான் ரெண்டாவது ட்ராக், விச் இஸ் தீப்பந்தம். சுடர்லேருந்து வந்தது தான் தீப்பந்தம். ஸோ தீப்பந்தம் வந்துட்டு தான் அந்த மியூசிக் வீடியோ விளையாக்கணும். நம்ம அதை பற்றி பேசுவோம். நம்ம பேசுவோம், நம்ம வருவோம் இப்போ. ஸோ அந்த தீப்பந்தத்தோட மோட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீப்பந்தம் வந்து ஒரு காட்டு தீயாக மாறணும், பரவணும் அப்படி சத்தத்தோட. ஸோ அதுதான் அந்த மாதிரியான ஒரு ஐடியா தான். நம்ம எது பண்ணினாலும் இந்த உலகம் உற்று பார்க்கணும், அந்த மாதிரி எது பண்ணாலும் ஒரு காரணத்தோட பண்ணணும்ல. ஸோ அதுதான் ஐடியா, சும்மானு இருக்கக்கூடாது. தீப்பந்தம் தான் இப்போ நம்மளோட லாஸ்ட் சிங்கிள் ஃபார் ப்ரோமோ அவுட் ஃப்ரம் இட். அண்ட் நம்ம கஃப்கா தான் அதோட எம்பி வந்துட்டு டைரக்ட் பண்ணாங்க. நீங்க முத அந்த பாட்டு கேட்டப்ப வாட் டிட் யூ ஃபீல் அபவுட் இட்? ஹவ் டிட் யூ கனெக்ட் டு த ட்ராக்? How was it that when you first heard, what did you feel, and how was it when you start connecting to the song? When I first listen itself, you can already get visuals in your mind. Whether அந்த visual தான் நம்ம ஷூட் பண்ண போறோம்னு நமக்கு அது அவசியம் இல்லைல்ல, but it should sort of trigger some sort of ideas, visual, like ஒரு flow இருக்கும்ல. ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஹிட் பண்ணதில்ல. அதுக்கப்புறம் வந்து I sit down with JMG. We had like a lot of conversations, and I know I wanted to incorporate fire and mirror. வந்து அது sort of we land into that idea lah through discussion and all that, but mainly fire இருந்துச்சு and நிறைய lightning இருக்கணும்னு நான் பிளான் பண்ணேன். So then yeah, sort of it just fall into place lah. And me and JMG, we had like a lot of common liking and all that. So, and I consider him as someone who has a good silhouette, like அவரோட hair on the face la இருக்குல்ல. So ஒரு silhouette பார்த்தா you can sort of understand it's JMG and all that. You will know there's an image. So it's interesting to
அந்த ஐடியாலாம் ட்ரை டு இன்கார்பரேட்ல நிறையா லைக் க்ளோஸ் அப்ஸ் அண்ட் ஆல் தட். அவரோட ஆக்ஷனும் நிறையா வைல்ட் மூவ்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ அதை நான் ட்ரை டு கேப்சர் பண்ணல. அண்ட் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் அண்ட் ஆல் தட் வெரி ஸ்பான்டேனியஸ் ஃப்ரீ ஸ்டைலில் தான் அடித்தோம். முக்கால்வாசி ஃபோனில் தான் அடித்தோம். ஐஃபோன் 14 தான் நான் ஷூட் பண்ணேன். அண்ட் தென் அந்த ஃபயர் அந்த லெட்டர் இருக்கும்ல, லெட்டர் இருக்கும்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பான் ஃபயர் தான் நான் சஜஸ்ட் பண்ணேன் அவர்கிட்ட. ஒரு பான் ஃபயர் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் அதை சுற்றி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலான்னு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சஜஸ்ட் பண்ணார், வை நாட் ஹேவ் இட் லைக் டெக்ஸ்ட் ஃபார் ஹிஸ் ஆல்பம், which I thought is fun. Personalize ஆயிரும் அது, இன்ட்ரெஸ்டிங். அது பர்சனலாக இருக்கும்ல. பான் ஃபயர் இஸ் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் கைண்ட். ஸோ ஓகே. அண்ட் தென் அது செய்யறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஒரு 23 க்ரூ வேலை செஞ்சிருக்காங்களா? இல்ல 23 போனா 56 இருப்பாங்க. 3 பேர் தான் இருந்தோம். ஆர்டிஸ்டோட சேர்த்து 3 பேர் தான். ஆர்டிஸ்ட், சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர். ஆமா, பட் நீங்க 2 பேரு, அவங்க மீதி 54 பேரு. ஆல் இன் ஆல் அழகராஜா வேலை பார்த்துருக்காங்க ஓசிஜி. பட் யூஸ்வலா நான் ஒர்க் பண்றது அந்த மாதிரி தான். ஐ லைக் டு ஹேவ் மினிமல், ஐ லைக் டு ஜஸ்ட் கனெக்ட் வித் ஆர்டிஸ்ட். அண்ட் என்னோட ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குல்ல, நிறைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹெவி. ஸோ ஜே ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஆக்சுவலி. அவர் டேக் லாங் பண்ணாரு, மார்னிங் ஷூட்லாம் வந்தாரு, நிறைய ஏர்லி மார்னிங் ஷூட்லாம் வருவாரு. திரும்பி அந்த வீடியோ பார்த்து நான் அதை பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிறோம்ல, டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் எனக்கு வந்து இப்போ வந்து ஸோ இந்த ஆல்பம் ப்ராசஸில் வந்து டிமேனோ லைக் வந்து ஹி புட் லாட் ஆஃப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ யூ டிஸ்கஸ் அபவுட் திஸ். வாட் என்ன உங்களுக்கு? ஆமா, as the executive producer. Yeah. Also, Diman is the one who pitched me the idea also of working in this project and all that. So yeah. Man, this album like நம்ம வந்துட்டு இது ஜிஎம்ஜி கிட்ட கேட்டேன், like he took a long time அப்படின்ட்டு. Because we need to understand the difference between full-time artist and a artist that who's trying to make it out from whatever that he's doing now to be a full-time artist. Jisaji, I believe ஜிஎம்ஜி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ நான் அப்பலேருந்து கேட்டு போயிட்டு இருக்கிறதுனால லைக் ஐ ஹேட் குவைட் நம்பர் ஆஃப் ஐடியாஸ் அபவுட் த ட்ராக்ஸ். வாட் டஸ் இட் மீன்? நம்ம ரெக்கார்ட் பண்ணுறப்போ கேட்டோம், when we are doing post-production for it, audio-wise, நம்ம அப்போ கேட்டோம். And we did a lot of changes. And after a lot of break, lot of progress, and then at last part, at one part we need to நம்ம வந்துட்டு இப்போ 7 வந்துட்டு ஒரு பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்களா அதில். ஸோ ஒன் ஆஃப் த சாங் வந்துட்டு 7 சொல்கிற ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இஸ் நோ மோர் டூயிங் இட் மியூசிக். Yeah, it's no more doing music. So and I would like to thank from my side to Niro from this side. Now on the track வந்து வேலை செஞ்சுட்டு track வந்து totally வேற மாதிரி இருக்குல்ல அப்ப. Like when we are hearing now, we almost achieve what we wanted to achieve from the track. So எனக்கு இப்ப Niro's entry in this is also for me a good entry. And we know what Niro is doing, and now we know what Sasi is also doing. ஸோ நம்மளுக்கு எல்லாமே இப்போ ஒரு டைம் வரப்போ லைக் ஐ ஃபைண்ட் இட் தட் திஸ் டைம் இட்ஸ் ஆக்சுவலி ரைட் டைம் ஃபார் இட் டு கம் அவுட்லாம். இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வரிசையாக இப்போ ரிலீஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏக்கு அப்புறம். மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் இட், லைக் இந்த ஆல்பம் வந்துட்டு இட் நீட் டு ரீச் மோர் யங்ஸ்டர்ஸ் அண்ட் லைக் அஃப்கோர்ஸ் our age guys lah. And I hope that everybody who is seeing it can share it. I think every share gives a lot of things at the back. That's the only thing that I expect lah. Even like media, social media guys or anybody who is viewing the story or content of for or share, because it's from a local artist. இது வந்துட்டு not for only, any local product வந்துட்டு நான் அதை கேட்டுக்கிறேன்ல எல்லாத்துக்கிட்டையுமே இருந்து. And எனக்கு வந்துட்டு like I would like to tell what is my favorite track out of this lah. Like from like எனக்கு வந்துட்டு ஜிஎம்ஜியும் பிகேவும் செஞ்சிருந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, Insomnia. So Insomnia. Yeah, because அது Insomniaக்கு அப்புறம் of course எனக்கு வேலைக்கு these 2 tracks connected to me personally a lot. Because you guys know, நான் அதுக்கு முன்னாடி ஈவென்ட் இதில் வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப அப்படி தான் ஓடும், கிளிய அப்படியே கண்ணு கீழலாம் கருப்பாயிரும், ஜாம்பி மாதிரி இருப்போம். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட். அண்ட்
and ஆரம்பத்தில் வந்துட்டு we had a big plan lah actually. We all know we had a big plan, like wanted to do it as a what do we call a visual album. Visual album. But since we couldn't achieve it, we came out with alternative plan how to release it and all that. பட் நடக்குது தானே? நடக்குது தான் அப்படியே முதவா வரேன். நம்ம தீப்பந்தம் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு தோணுதுல எனக்கு. ஸோ லைக் இந்த whoever that worked on the tracks, whoever featuring, யாரெல்லாம் featuring பண்ணியிருக்காங்களோ எல்லாமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. எல்லாமே பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜிஎம்ஜி வந்துட்டு அவங்களே போய்ட்டு அப்ரோச் பண்ணி he had the idea because he came out with the whole track idea. அவங்க ஆல்ரெடி எழுதிட்டாங்க, ஸ்ட்ரக்சர் போட்டாங்க, டெமோ பண்ணிட்டாங்க, and then he approached, and then he came to the studio and then we started producing it. So and it was a big different experience. ஏன்னா ஏய் வந்துட்டு ஆசமியும் பிளாக் யோடாவும் இங்கே ஸ்டுடியோவில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது லைக் தே செட் டுகெதர் அண்ட் ஆல், ஃபைல் அனுப்பி அப்படிலாம் பண்ணல. ஐ கெஸ் இன்சோமினியா சாரி. ஸோ டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அது, லைக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் லைக் அரவிந்த் ராஜ் அண்ட் ஃபால்ட் கை. ஸோ ஃபால்ட் கை வந்துட்டு அங்கே இந்தியாவில் ரெக்கார்ட் பண்ணி அங்கேருந்து அனுப்பியிருந்தார்ல. ஸோ உங்களுக்குலாம் ஃபால்ட் கை யாருன்னு தெரிலனா போய் பாருங்க. நெருப்புக்குமார் நெருப்பு. It's kind of things. And I felt him, man, as an artist, because I also do my own music. So I felt him as an artist because அவர் அவ்வளோ எஃபர்ட் போட்டார். He never gave up. அது எப்போ வேணாலும் அந்த பால் ட்ராப் பண்ணிட்டு போயிருக்கலாம். இவ்வளோ ட்ராக் தான் செஞ்சுட்டோம், சக்குன்னு சிங்கிள் வண்டி வெளியாக்கிடுவோம். He could have done it, but he's releasing an album. So and he took a good long journey. So we know that he was in Adityan's and they worked as a team, and then they decided to walk in their own path. When they want to come together, they'll come together. So அவங்க first step எடுத்துட்டாங்க. அதை பற்றியும் we gonna clarify ஆதித்யன். என்னதான் மேமாங்க நாங்கள் வந்து we decide that we want to do solo as a solo rap artist lah. ஆனால் நாங்கள் டிசைட் பண்ணது தான், நீ சோலோ ஆல்பம் செஞ்சேன்னா நீ வாஷிட் செய்ய நித்ரா வீடியோன்னு ஃபீச்சர் பண்ணக்கூடாது. நான் இப்போ நான் செஞ்சேன்னா சோலோ ஆல்பம் செஞ்சேன்னா ஐம் நாட் கோனா ஃபீச்சர் ஜிஎம்ஜி ஓ நித்ரா வீடியோ. நான் அதே தான் நித்ரா வீடியோலையும் நாங்கள் because you guys did lot of tracks together already. அதனால இல்லை, நம்ம வந்து புதுமையை காமிக்கணும்ல, பிகாஸ் வெரைட்டிஸ் காட்டணும்ல. நம்ம 3 பேருக்கும் ஸ்டைல் வேறு பாங்க, நம்ம 3 பேரும் ஒரே மாதிரி ரேப் பண்ண மாட்டோம். Yeah, you guys have your own styles. We have our own style. So okay, உன்னோட ஸ்டைல் இதுனா ஓகே, நீ உன்னோட இந்த ஆர்டிஸ்ட் கூட நீ வேலை செஞ்சா உன்னால் அந்த ஜோனுக்கு போக முடியும், நீ அந்த மாதிரி அந்த ஸ்டைல் உன்னால் ஃபீல் பண்ண முடியும்னா தென் யூ கேன் ஒர்க் வித் அதர்ஸில். அதுதான் என் பிளான். ஆதித்யன் இருக்காங்களா ஒன்றும் இருக்காங்க. என்னன்னா நாங்கள் தனித்தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தனித்தனியாக ட்ராக்ல செஞ்சுருக்கோம். 3 பேரும் ஒன்றா உட்காந்து வேலை செஞ்சோன்னா அப்போ தான் ஆதித்யன்லாம். ஸோ அப்போ தான் நான் எங்களோட ட்ராக்லாம் வெளியாகும்ல. பிகாஸ் நித்ரா வீடியோன்னா ஹி ஹேவ் அவங்க வேலை செய்கிறாங்க, அண்ட் தென் ஃபேமிலி இருக்குது. ஸோ ஏன்னா நாங்கள் மியூசிக் சீனில் வந்து லைக் ஆல்மோஸ்ட் லைக் 2010 ஆவேன் ஜி அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து லைக் இந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் மியூசிக்கை வந்து ஒரு மாதிரியா இப்போ குரூப்னா வந்து மேமாங்கப்பா, குரூப்னா வந்து 3 பேர், அந்த 3 பேர் இன்வால்வ் கொடுத்தா தான் அந்த நம்ம போய் அச்சீவ் பண்ண முடியும் நம்மளோட விஷன் நம்மளோட. பட் அவங்க இது யாரையும் நான் ப்ளேம் பண்ணல, பிகாஸ் ஹேவ் டு அந்த எஃபர்ட் கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம இப்போதைக்கு ஒர்க் பண்ண வேணாம், முடிவு பண்ண. It is அது நல்ல ஸ்டெப்ல ஆகும். லைக் you guys want to show your own thing, own style. ஏன்னா நான் அந்த டைம்ல கூட ஈவன் ஆதித்யன் கூட இருக்கிற நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஐ காட் ஆஃபர் டு லைக் லைக் டிஜே ஃபாஸ்ட் கூட தனியாக போய் செய்கிறது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் தனியாக போய் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இவன் லைக் வந்து ஆதித்யன் கூட இருக்கிறனால. பட் அதனால தான் நாங்கள் யோசித்தோம், why not நீங்களும் தனியாக செய்யுங்க, லைக் நீங்களும் தனியாக செய்யுங்க, நீயும் தனியாக செய்ய. ஈவன் ஐ திங்க் நீட் ட்ராவின் வாஸ் a feature with who's the rapper? கிளியோபெட்ரா கூட ஒரு ஆல்பத்தில் ஃபீச்சர் பண்ணியிருந்தான். ஸோ அதனால தான் அதுதான் நம்ம யோசிச்சோம்ல. ஸோ ஆதித்யன் வேலை செய்வோம் எல்லாம் ஒன்றா இருக்கும் போது ஒன்றா இருந்து ஒர்க் பண்ணணும். ஓகே, தேர்ஸ் a song from ஆதித்யன். இப்போதைக்கு வந்து தனி தான் வச்சுருக்கோம்.
So I'm very proud, happy that JMG gonna release his first solo album. So அவன் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணான். Studio okay நீ புஷ் பண்ண பிகாஸ் ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தால் தான் வந்து லைக் வந்து நமக்கு இது செய்ய முடியும். ஈவன் தோ 16 பாரிஸ்க்கு வந்து இவனுக்கு கிடச்சிரும், இவன் தான் போயிட்டு வருவான் ஸோ லாஸ்ட்டாக என்னை கூப்பிடுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக கூப்பிடும்போது ஆஸ் அ தமிழ் பாய் ஹூகன் பார்ட் ஆஃப் 16 பாரிஸ் எனக்கு என்ன கடைசி எபிசோட் தான் என்னோட. ஸோ பாதி எபிசோட் விளையாடுச்சு. ஸோ நான் வந்து மல்லிய ரேப் ஆர்டிஸ்ட் கூட சைனீஸ் ரேப் ஆர்டிஸ்ட் கூட வந்து நான் என்னை கம்ப்ளீட் பண்ணல. நான் வந்து என்னோட தமிழ் ரேப்பை கூட தான் நான் யோசித்தேன் யார் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜிஎம்ஜி தான் தமிழ் அந்த சீசனில் வந்து தமிழ் ரேப்பர் ஹூ கில்லில்லா எனக்கு பொறுத்த வரைக்கும்லா அவன் தான். ஸோ இவனை சாப்பிட்ணுன்னா நான் கொளுத்தணும்ல. ஸோ அதனால தான் நான் வந்து இவனை தான் நான் காம்படிட்டரை நடிச்சு நான் இவனை சாப்பிட மாட்டணும். என்னதான் நீங்க அந்த ஒரு விஷயம் சொன்னீங்களா உங்களுக்கு ஒரு தனிமை இருக்குன்ட்டு. ஸோ தட்ஸ் தனிமையிலே லைக் யூ ஹேவ் யுவர் ஓன் ஸ்டைல் ரைட். ஸோ இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் வைஸ் கேட்டனால நான் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட இந்த ஆல்பமை ப்ளே பண்ணி காட்டினாலா அவுட் சைட் லைக் நாட் ஒன்லி இண்டியன்ஸ்லாம் மலேசியாவில் இருக்கிறனால எல்லாத்துக்கிட்டே போட்டு காட்டலாம். பிகாஸ் வாண்டட் டு see how they vibing to the songs. ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ரிவ்யூ என்னன்னாக்கா வந்துட்டு ஜிஎம்ஜி பாட்டு ஒரு 2 பாட்டு கேட்டுட்டாக்க 3வது பாட்டு வந்து கண்ண மூடி கேட்டாக்கா அது ஜிஎம்ஜின்னு தெரியும். ஓகே யூ கேன் play any song that ஜிஎம்ஜி featured because அந்த ஸ்டைல் அந்த குரல் ஸோ they can identify. ஸோ இது எனக்கு கிடைச்ச ஒரு குட் ஃபீட்பேக் ஆஃப்டர் லிஸ்னிங் டு ஒன்லி திஸ் ஆல்பம். இந்த ஆல்பமில் இருந்த 8 ட்ராக்கு கூட இல்லை. அப்போ நம்மக்கிட்ட 6 ட்ராக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் மல்டி ரேஸ் பீப்புள் கிட்ட காட்டும் போது எனக்கு இது கிடச்சிச்சு. அண்ட் தே லைக் வாட் இஸ் he doing, they like his flow, they like his style, they like his attitude. ஸோ எனக்கு வந்துட்டு லைக் ஈக்குவலான சப்போர்ட் கிடச்சிச்சுலா. when I was showing to people எனக்கு ஈக்குவலான சப்போர்ட் கிடச்சிச்சு இந்த ஆல்பமுக்கு. லைக் ஃப்ரம் இந்தியன் ஒரு மல்லே காய் ஒரு சைனீஸ் ஈக்குவலான அதே மாதிரி ரிவ்யூ தான் கிடச்சிச்சு எனக்கு ஃப்ரம் ஆல் ஆஃப் தெம் whoever that I showed. ஸோ ஐ ஹோப் அந்த ஆல்பம் இஸ் கம்மிங் அவுட். இன்னும் நிறைய கான்டென்ட்ஸ் ஸோ லாட் ஆஃப் மார்க்கெட்டிங் திங்ஸ் டு பி டன். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல லிசனர்ஸ் எதிர்பார்க்கலாம்ல. ஸோ அவங்களும் அவங்களோட காமெண்ட்ஸ்லாம் ட்ராப் பண்ணுறாங்க பார்த்தேன். தீர்ப்பந்தம்லேயும் ஒரு கமெண்ட் இருந்துச்சு, அதை பற்றி கேட்கலான் இருந்தேன். பார்த்தீங்களா என்ன சொல்ல வரீங்க? அது வரலன்னா தான் மேன் பிரச்சனை. I was happy to see. எங்க அது வரலையேன்னு பார்த்தேன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே வந்ததுன்னா அது ஓகே தான். ஆமாம் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்காது. அப்பப்போ நம்மளுக்கு இது மாதிரி வருதுல்ல இந்த மாதிரி ப்ரொஃபைல்ல இருந்து ஓகே தான் ஓகே தான் மேன் அந்த மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ சுன் மியூசிக் இடி பார்ப்போமா? கொளுத்துவோமா? தீப்பந்தத்தை கொளுத்துவோம். ஓகே You guys are very funny, man. இந்த ஷார்ட் பற்றி பேசுவோமே. இந்த ஷார்ட் பல பேர் சுத்துறான் தன்னை தேடுறா. கேள்விக்கு பதில் ஒண்ணு கிடைக்கல. தன தேடுற என்னத்தை தேடுற. எனக்குள் மறைந்த மனிதனை எதை தேடுற இடத்துல காணாம வெறுப்பு. அவளோ கடுப்பு அவளோ அழுகு உள்ளுக்குள் இருக்கு. எதுக்கு என்ன மட்டும் இப்படி ஆபத்து பிரச்சனை என்ன பத்தி கூப்பிடு வந்து நிப்ப உனக்கு இனமோ மொழியோ நிறமோ அது தேவையில்லை கணக்கு. நம்மளோட அந்த முன்னாடி ஷாட் மட்டும் தான் பார்த்தோம். வெளியே வரதுக்கு முன்னாடி கண்ணாடி அதான் ஃபங்க்ஷன் என்ன தேடிக்க பார்த்தேன்.
அடியில அது இதுதான் எனக்கு பிடிச்ச சொல்லலாம். அவளோ அழுக்கு உள்ளுக்குள் இருக்கு எதுக்கு என்ன மட்டும் இப்படி அப்பது பிரச்சனை பத்தி கூப்பிடு வந்து நிப்ப உனக்கு இனமோ மொழியோ நிறமோ அது தேவையில்ல கணக்கு அது தேவையில்ல கணக்கு என்னென்ன தேடித்தான் பார்த்தேன் என்னென்ன தேடித்தான் பார்த்தேன் கண்ணாடி முன்னாடி நிக்கையில காமன் மேன பார்த்தேன் என்னென்ன தேடித்தான் பார்த்தேன் என்னென்ன தேடித்தான் பார்த்தேன் கண்ணாடி முன்னாடி நிக்கையில காமன் மேன பார்த்தேன் என்னென்ன தேடித்தான் பார்த்தேன் என்னென்ன தேடித்தான் பார்த்தேன் கண்ணாடி முன்னாடி நிக்கையில என்னென்ன தேடித்தான் பார்த்தேன் என்னென்ன தேடித்தான் பார்த்தேன் கண்ணாடி முன்னாடி நிக்கையில கோபத்துடன் என்னென்ன பார்த்தேன். யாருக்கு இந்த மிடில் ஃபிங்கர்? யாருக்கு இந்த மிடில் ஃபிங்கர்? யாருக்கோ கொண்டாட விட்டுருங்க. August 16. Hey, the album. August Thank 16. love the moon matter. என்ன படிக்க காட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு. Nice. Nice bro. Thank you so much Hasiba. என்னது நல்ல ஒரு கண் விருந்து. Yeah. ஐயே கொடுங்க. Actually அந்த ஷார்ட் சொல்லியிருந்தேன்ல, Yeah. அன்னைக்கு தெரிஞ்ச பையன் வீட்டுக்கிட்ட திருவிழாவில் லைக் ஒரு பையன் வந்திருந்தான். என் பையன் குட்டலோட அண்ணன் மகன்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். திஸ் ட்ரோன் ஷாட் ஆனே அப்படின்னு ட்ரோன் ஷாட் ஆனே அப்படின்னு. டேய் ட்ரோனா? ட்ரோன் எல்லாம் இல்லப்பா. இல்லப்பா, ஐஃபோனை தான் எடுத்தோன்னு நானே ஷாக் ஆகிட்டேன் மேன். அந்த ஓகே அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மேன். அந்த You can do like 3D modeling with phone itself. There's a lot of softwares on App Store. You can purchase or you can even get for free. Free now limitation இருக்கும்ல. But picturesல நீங்க வந்து 3D scanning எல்லாம் பண்ணலாம் with photos, videos or LiDAR scanning இருக்கும் சில ஐஃபோன்ல. You can scan the room. யூஸ்வலாக என்ஜினியர்ஸ் இது பண்ணுவாங்க. ஓகே மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. இப்போ வீடு வாங்குறோம் வச்சுங்களேன், they can show you the model of the house through the iPad. You can go into the rooms and all that. So இந்த டெக் அங்கே யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஸோ அந்த டெக் வந்து இப்போ வந்து லைக் கன்சியூமருக்கு ஆயிடுச்சுல, இப்போ ஃபோன்லலாம் இருக்கு. ஸோ யூ கேன் டூ தட் த்ரூ ஆன்லைன், த்ரூ ஈவன் ஃபோன் ஆப்ஸ். இந்த மாதிரி 3D ஸ்கேனிங், பேசிக் 3D ஸ்கேனிங் தான் அதுக்கு பேர். பட் ஹவ் யூ அப்ளை இஸ் பண்ண கிரியேட்டிவ். நான் பார்த்தோன்னே லைக் நம்ம தான் உங்க பின்னாடி நடந்து வந்துட்டு இருப்பேனே, அதான் வந்துகிட்டு இருப்பேனே. நீ வந்துட்டு த்ரூ அவுட் த ஷூட் எல்லாமே நீ இருந்த. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? அந்த எஸ்பெஷலி அந்த ஷாட் வந்து நான் அப்படி இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். நீங்க வந்து அந்த 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 லைட்னிங்கோட சொல்றீங்களா, அந்த வேன்ல நிக்கிறது சொல்றீங்களா? நம்ம அந்த வெயில்ல நின்றுட்டு இருப்பான். ஓகே, கண்ணாடி அந்த கண்ணாடி வச்சுக்கிட்டு 2 minutes வந்து அவன் வெளியே நின்று. இல்ல அது அந்த மியூசிக் பிளான் பண்ணும்போதே நான் டிசைட் பண்ணிட்டேன். I want to use this in I've been trying to use this thing la. So இது கொஞ்சம் opportunity இருந்தது. சோ இன்னொரு புது வித்தையெல்லாம் வந்து நிக்க வைக்கிறதுக்கு உங்களை அவர் வந்து சொன்ன இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுவேன் உங்களை ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்க அப்படியே நிக்கணும் கேன்னு சொன்னாரு. ஓகே, ஒரு 3 இடத்துல எடுத்தோம். நான் அசைந்தால் அசையும் அகிலம் சொல்லிட்டீங்களா ஜிஎம்டி கிட்ட? நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, நான் இப்ப ஷூட் முடிஞ்சிருச்சு, இப்ப I just want to take pictures of you னு. So you wait for 3-4 minutes. இந்த ஐடியா தான் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க. உங்களுக்கு அந்த பிடிச்ச ஷாட் சொன்னீங்களா, அது முடிச்சிட்டு நீங்க அந்த கண்ணாடி பார்த்து படிச்சிட்டு இருப்பான் அந்த ஷாட். நீங்க தான் டிமேன். ஆமா, நீங்க பிடிச்சிருக்கு சொன்னீங்களா? அங்க என்ன பாடுவா, நான் லிசன் பண்ணிக்கிட்டே இல்ல as in like வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ஜி கிட்ட இந்த மாதிரி ஐடியா இருக்கு. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வரும்ல அப்படி yellow ஷர்ட்டோட, அதுக்கு ஸ்டார்டிங்ல எடுத்துட்டோம். எடுத்து நான் காமிச்சிட்டேன், ஓகே கரெக்டா வருது, ஜோக்கா வருதுன்னு. காலையிலேயே எடுத்தோங்க. செம்ம ஏர்லி மார்னிங் ஷூட் அது. ஸோ அதை நான் காலங்கத்தையும் எடுத்து காமிச்சிட்டேன்.
கரெக்டா வருது, நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் எடுத்தீங்க 4 இது 4 மணிக்கா ப்ரோ அந்த மஞ்சள் ஃபர்ஸ்ட் ஷாட் 4:30. இல்ல நீங்க சொன்னீங்களா அந்த ஷாட் கண்ணாடி பார்த்து அவன் மூஞ்சில பாத்தீங்களா, அந்த ஷாட் முடிச்சிட்டு தான் நேரா இந்த ஷாட் ஃபுல்லா வட்டிக்கு ஊத்து. அது வந்து மச பாலி கிளம்ப போறோம், இன்னொரு ஷாட் பாஸ் பண்ணி எடுத்துருவோமா, கிரவுண்ட்ல கண்ணாடி பார்த்தோம், எனக்கு ஷாட் சரியா வரல. அதுக்கப்புறம் வச்சோம் ஓகே இங்க கரெக்டா இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் கரெக்டா இருக்கு, சும்மா பிடிச்சி. ஆனா ஓகே டைரக்டர் கேட்ட மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செமையா வேலை செஞ்சாங்க. ஆமா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஜிஎன்ஜி இல்ல, ஃபுல் ஜிஎன்ஜி. அவர் எல்லாம் ப்ராப்ஸும் ஜிஎன்ஜி தான் கொண்டு வந்தாரு. அது வந்து நம்ம ஷார்ட்டா கொடுத்தா அவனுக்கு ஜிகிலை மியூசிக் வீடியோக்கு வந்து இந்த மாதிரி தேவைப்பட்டுனா இறங்கி வேலை செஞ்சாங்க. ஆக்சுவலி இது வந்து ஜிஎம்டியோட விஷன். ஏற்கனவே வந்துட்டு இது ரொம்ப நாளாவே இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தது. இந்த அவுட்ஃபிட்ஸ்ல இருந்து கண்ணாடி. அவர் அந்த டீசர் செஞ்சார்ல, அதுல இருந்து ஸ்டாம்ப் பண்ணதான் அந்த ஐடியா. அவர் எந்த லொகேஷன்ல போய் ஷூட் பண்ணாரு அதே இடத்துல மோஸ்ட் ஆஃப் டைம் அங்க போய் ஷூட் பண்ண. அந்த மஞ்சள் கலர் அந்த ஷர்ட், அந்த வேன் கூட எல்லாமே அவர் எங்க ஷூட் பண்ணாரோ அந்த இடம் அங்க எடுத்தேன். அங்கதான் ஸ்டாம்ப் பண்ணல. I wanted to see if I can just shoot back where he shot. ஆமா ஆமா சும்மா அன்பிளானா இல்ல, ஆக்சுவலி நம்ம ஃபுல்லா பிளான் இருந்தது, பட் ஸ்பான்டேனியஸா வொர்க் பண்ண அவசியம் இருந்ததுல. ஸோ லைக் அவர் வேலை முடிச்சு கூப்பிடுவாரு, ஓகே இப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா, நான் சொன்னேன் ஓகே ஃப்ரீ தான், பிக்கப் பண்ண முடிஞ்சா ஓகே தான், பிக்கப் பண்ணி வருவார், வீட்டுக்கு வருவார், பிக்கப் பண்ணிட்டு போவோம், கேஎல் சென்ட்ரல் போவோம், இல்லை எங்கேயாச்சும் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணோம்ல. கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. அந்த ஃபயர் ஷாட் பற்றி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். அது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. 2 நாள் ஃபன்னாவா இருந்துச்சுன்னு இருந்தது. பட் ஒரு நைட்ல கொஞ்சம் ஸ்கேரியா இருந்துச்சு. ஏன்னா அங்க போலீஸ் பிளாக்கா இருந்தது. நம்ம இங்க வந்து ஒரு மாதிரியா கல்டிஷா ஏதோ எரிச்சு கையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கொளுத்திக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம ஃபீல் ஆயிட்டோம், ஓகே கண்டிப்பா நம்மள வந்து கொஸ்டின் கேட்பானுங்கன்னு. ஸோ அது 2 days போனோம் அந்த ஷூட்க்கு. பட் ஒரு டே மட்டும் தான் பெனிஃபிட். இந்த செகண்ட் டே வந்து டோட்டல் ரூகி ஆச்சு நம்மளுக்கு. எனக்கு கிடைக்கல, எக்ஸ்பெரிமெண்ட் கிடைக்கல. அது எடுக்க அது பத்த வைக்கும் போது ஓகே 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 அது அது டக்கு டக்குன்னு கொளுத்தி முடியுது மேன். பார்த்த ஃபாக் மாதிரி டக்கு டக்குன்னு ஷூட் பண்ண. ஓகே போல நில்லுங்க போதும், சும்மா அப்படியே ஸ்டைலா சும்மா காயா மட்டும் காட்டுங்க, நோனி லிப்சிங். அந்த நேரத்துல மோட்டோ வந்து ஓய் அப்போ தோ அப்படின்னு கேட்டிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? அவ்வளவுதான் அப்புறம் என்ன? But we spent most time on the fire shot because setting up கொஞ்சம் டைம் எடுத்தது. நிறைய டெஸ்ட் அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் இருந்தது. பட் வாஸ் இட் மேன் செமையா இருக்கு அந்த ஷாட். அந்த மட்டும் நம்ம சோனி கேமரா பைச்சு அது ஞாபகம் இருக்கு. we needed that. நெருப்பு பத்த வச்சு கேண்டில் சின்னதா ஆச்சு கேண்டில். எதுக்கு நம்ம கேண்டில் நெருப்பு அது சார்ஸ் ஆஃப் ஃபயர்க்காக. ஏன்னா நேரா பத்த வச்சா கதை. எஸ். ஸோ அதில் நிறைய ஜே ஹெல்ப் பண்ணாரு, நமக்கு செட்டப்லாம் பண்ணி கொடுத்தாரு. நெருப்போட விளையாண்டுருக்கீங்க, மண்ணெண்ணெய் ஊத்தினாரு, எண்ணெல்லாம் ஊற்றி கொடுத்தாரு. அப்புறம் பிஹைண்ட் த சீன்ஸ் அவர் கொளுத்தி இருப்பாரு சில ஷாட். அதில் பாய்க்கல அவர் ஜிஎன்ஜி பெர்ஃபார்ம் பண்ணி இருப்பாரு, அவர் பின்னால் நின்னுக்கிட்டு அப்படியே கொளுத்தி இருப்பாரு. How to use that shot? பிஹைண்ட் த சீன் இருக்குல்ல? அப்ப இருக்கு பிஹைண்ட் த சீன் நிறைய இருக்கு. நிறைய அன்யூஸ் ஷாட்ஸ் இருந்துச்சு. நம்ம இங்க ஷூட் பண்ணது எல்லாமே இருக்கு. அந்த ஷாட் லைக் அந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கு நம்ம. ஆமா ஆமா ஆமா. அது வந்து ஆக்சுவலி வேற மாதிரி ஷூட் பண்ணோம். ஃபோன்ல ஷூட் பண்ணனால எனக்கு அந்த டிசைட் பண்ண குவாலிட்டி எனக்கு கிடைக்கல. ஜிஎம்ஜி ஒரு மாதிரியா ரொம்ப பிளெண்ட் பண்ணிட்டாரு கிரவுண்ட்ல, எனக்கு அது பாப் பண்ணல அந்த இமேஜ். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அவர் மட்டும் வெட்டி எடுத்துட்டேன். அவர் மட்டும் வெட்டி எடுத்துட்டு நான் ஃபுல்லா அந்த ஓல்ல டிசைன் பண்ணிட்டேன். ஒரு இன்னொரு ஃப்ளோட்டிங்கான விஷயம், மூணு நம்ம ஜஸ்ட் டுக்கிம்ல கடைசில தான் அந்த ஆட் பண்ண. அந்த நீங்க பேப்பர் படிப்பீங்களா உங்க பழைய டீசர்ல, அது கரெக்டா ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி. நீங்க தனியா ஏதாச்சும் டிகோட் வீடியோல ஆக்குவீங்களா? லைக் இது எதுக்கு செஞ்ச இந்த வேர்ஸ்க்கு? நான் ஆக்சுவலி ரொம்ப டிகோட் பண்ணேன்னா அப்ப அவங்க தெரிஞ்சிரும். லைக் ரொம்ப வேற மாதிரி தான் ஃப்ராங்கென்ஸ்டைனா தான் நான் எடிட் பண்ணியிருந்தேன். லைக் நிறைய என்னோட சாஸ் சொன்னேன்னா அப்புறம் வந்துட்டாரு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டாரு. ஃப்ராங்கென்ஸ்டைன் கேட்கலான்னு இருந்தேன். நாட் க்ளீன் ஒர்க், வெரி மேட் சயின்டிஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட டைம் லைன் ஹார்ட் டு டிகோட். ஐ திங்க் பேசிக்காக சொல்லலாம்ல லைட்னிங் என்னோட எப்படி அப்ளை பண்ணேன். இந்த மஞ்சள் கலர் ஷர்ட்டை ஷூட் பண்ணோம்ல, ஆமாம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேகே மாட் இருக்கு. ஆமாம், அந்த கேகே மாட் வண்டிக்கு ஒரு மேஜ் இருக்கு. அந்த மேஜில் 2 பேர் தண்ணி அடிச்சுக்கிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க.
மறுநாள் முடிச்சுட்டு அதே கேட்க மாட்டேன் போனா அதே 2 நாள் உட்காந்து நீ தானே அங்க ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்த விடைகள் விடைகள்ல தண்ணி அடிச்சிட்டு இருந்தீங்களா? நேஷியோட கைங்க அந்த 3D ஸ்கேனிங் பண்றோம்ல, அவர் இப்ப இப்படிதானே வருது. நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கேனிங் அவங்கள இன்க்ளூட் இருப்பாங்க. சுத்தி நம்ம பார்த்தா அங்க உட்கார்ந்து இருப்பானுங்க. ஆமா, கிரவுட் வந்து பாத்துருக்கீங்களா? அந்த ஃபுல்லா அந்த கேல் சென்ட்ரல் அந்த ஷாட் எல்லாமே கேம்கார்டர்ல ஷூட் பண்ணோம், Panasonic கேம்கார்டர். ஸோ நம்ம அந்த லுக்காக. ஸோ உங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கலாம்ல, இதுல நீங்க பிளான் பண்ண வித்தை வந்து இல்ல வரா தஜாடி ஆனது வந்து ஜிங்கி கேங்கோட பாட்டுல வந்து உங்க வித்தையை காமிக்க போறீங்களா? நான் ஜிங்கி வால்யூம் 2க்கு வந்து வேற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஜாடியாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம விஷுவலா நம்ம கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ ஜிங்கி 1ல பண்ண வீடியோ இப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் தான் தெரியுது. நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது இப்போ வேற மாதிரி அப்கிரேட் பண்ணலாம், நமக்கு வேற சாசஸ் இருக்கு. ஆக்சுவலி உங்க கூட ஓகே ஜிங்கி கேங் ஆல்பத்தில் வேலை செஞ்சோம், ஷூட்ல வந்து வேலை செஞ்சோம். அப்புறம் சுடா வந்து எடிட்ல சிவனேஷ் எடிட் பண்ணீங்க. அப்புறம் இப்போ வந்து உங்க கூட இன்னும் க்ளோஸா சீன்ஸ் 3 பேர் வேலை செஞ்சனால உங்களோட வீடியோவோட ஒர்க்ஸ் வந்து இப்போ நீங்க உங்களுக்கு சொல்றீங்களே இது செஞ்சது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு. இதுல நான் பார்க்கும்போது வாவ் லைக் அந்த மாதிரி தான் Thank you. வேற லெவலில் வச்சிருக்காங்க செம்ம. எனக்கு அந்த இது பிடிச்சிருச்சு பா, கத்தானா. ஆமா, கத்தானா கடைசில தான் வந்துச்சு ப்ராபிக். கத்தானா அது ஒரு பாயோங் ஆக்சுவலி. அது ஆக்சுவலி வந்து அம்ப்ரெல்லா, கத்தானா இல்ல, அதோட அம்ப்ரெல்லா. ஆமா ரொம்ப நாள் நாங்க யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு வாட்டி மலைக்கு தூக்கிட்டு போனோம். Thank you. அதோட பேக் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டீடைல் இருந்தது. ஸோ சும்மா கேட்குறேன், இப்போ வெரி எக்கனாமிக்கல், வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய ப்ராப்ஸ் வந்து ஜிஎம்ஜி ப்ரொவைட் பண்ணாரு. சம் நைஸ் காஸ்டியூம்ஸ், சம் நைஸ் மிரர்ஸ் இருந்துச்சு. தட்ஸ் மை ஃபேவரட் ஷாட் ஆக்சுவலி. அது எல்லாருக்கிட்டையும் போட்டு காமிச்சிருந்தேன் அன்னைக்கு. இது அழகா வந்துச்சு, இது மட்டும் நம்ம இது மட்டும் அந்த மிரர் ஷூட் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம், பேக் பண்ணிட்டாங்க. அது ஐ டோன்ட் டு டிஸ்டர்ப் த. இதுக்கப்புறம் நல்லா வரலன்னா அதுக்கப்புறம் போத்தவங்க யாரும் இது செம்மையா இருக்கு இது போதும்னு. it was a good shot. அது கிளம்புவோம், கிடைச்சிருச்சு. அது செக்அப் அது பிளான் பண்ணதோட இன்னும் பெட்டரா வந்தது. எக்ஸைட்டட் ஆயிட்டேன் கொஞ்ச நேரத்துல. அஜியோட எல்லா ஆல்பம் பாட்டு கேட்டிங்க தானே? எஸ். ஸோ அடுத்த பாட்டு நீங்கள் மியூசிக் வீடியோ ஒர்க் பண்ணீங்கன்னா எந்த பாட்டு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம பேசி அதெல்லாம் நம்ம இங்கே சொல்ல உடைக்கானாமா? ஓகே சஸ்பென்ஸாக இருக்கட்டும் போதைக்கு. ஓகே. ஆமாம், அதனால தான் எனக்கு ரொம்ப டீகோட்டும் பிடிக்காது. மற்றவங்க டீகோட் பண்ணுறது நான் பார்ப்பேன், நிறையா பார்ப்பேன். என்னோட டிகோட் பண்றது நான் கொஞ்சம் யோசிப்பேன். தியாகராஜகுமாராஜா எதுக்கு? ஸோ இப்போ ஆல்பம் வந்துட்டு வெளியாயிரும் கொஞ்ச நேரத்தில், ஃபியூ ஹவர்ஸில் வெளியாயிரும். உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது? மனநிலை எப்படி இருக்கா? எக்ஸைட்டடாக இருக்கு, எல்லாம் கேளுங்க. இதுக்காக தானே நம்ம பாட்டு செய்கிறது மெயினாக வந்துட்டு நம்ம ஆளுங்கக்கிட்ட போட்டு காட்டுறதே பாட்டு செஞ்சுருக்கேன் கேளு, அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயந்தான். நிறைய ஆளுங்கிட்ட போட்டு காட்டுறோம் இதுதான் என் பாட்டு அப்படின்ட்டு. ஸோ எக்ஸைட்டடாக இருக்கலாம் எனக்கு பேசிக்லி. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாரும் நீங்களாம் வேலை செஞ்சுருக்கீங்க, எனக்கு நீங்களும் வேலை செஞ்சுருக்கீங்க, சொல்லுங்கள். ரிலீஃபாக இருக்கும். என்னன்னா ஃபைனலி இட்ஸ் டன். இது வெளியாகிற வரைக்கும் இட்ஸ் நாட் டன். வெளியாகிற வரைக்கும் நம்ம எப்போதுமே வந்துட்டு இப்போ நம்ம நிறைய வாட்டி டைம் செட் பண்ணியிருப்போம் நம்மக்குள்ள. ஓகே இப்போ வெளியாக்கிடலாம். ஸோ அது வெளியாகிற வரைக்கும் இட் வாஸ் நெவர் டன். இப்போ இன்னைக்கு வெளியாகுது நம்ம தான் இட்ஸ் டன், இட்ஸ் ஃபைனலி டன். இப்போ தான் நான் வந்துட்டு அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கே வரேன். ஓகே இட்ஸ் கம்மிங் அவுட். ஏன்னா என்னோட வேலை வந்துட்டு இப்போ வந்துட்டு டீமன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நீ வந்துட்டு மற்ற எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ என்னோட வேலை வந்துட்டு இதுக்குள்ளேயே தான் இருந்துச்சு, ஐ மீன் ப்ரொடக்ஷன்லேயே தான் இருந்துச்சு. ஸோ எத்தனையோ வாட்டி நம்ம டைம் செட் பண்ணி அதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு பாட்டை மாற்றிருப்போம். நீரோ வந்ததெல்லாம் வந்துட்டு நம்ம எத்தனையோ வாட்டி டைம் செட் பண்ணி முடித்து அந்த பாட்டு
மூஞ்சில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 3 வாட்டி ரீஅரேஞ்ச் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நீரோ வந்தோன்னு தான் அது வந்து முடிஞ்சிச்சு. யூனோ ஸோ இப்போ வந்துட்டு ஆல்பம் வெளியாகுது. எவ்ரி திங்ஸ் தென் செட் டு ரிலீஸ். இதுக்கப்புறம் டிமேன் சொன்ன மாதிரி இப்போ இதுக்கப்புறம் உள்ள வேலை வந்துட்டு மார்க்கெட்டிங் அந்த வேலை தான். ஸோ ப்ரொடக்ஷன் வைஸ் ஐம் ரிலீஃப்ட் அண்ட் தேங்க்ஃபுல் தட் வி ஆல் மேனேஜ் டு கெட் த்ரூ. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ டிலேஸ், டைம் நீங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ஆல் தட், அதெல்லாம் தாண்டி வந்துட்டு டு ரிலீஸ் திஸ் எனக்கு அது அப்படியே ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன் இன்னைக்கு. அவ்வா ஒரு ஆல்பம் செஞ்சு வெளியாகிறது வந்து ஒரு கல்யாணம் செஞ்சு செய்கிற மாதிரியா? அதை விட கஷ்டம்னு நான் சொல்லுவேன். அதை விட ரொம்ப கஷ்டம். நான் கல்யாணம் பண்ணேன்னு எப்போ அதெல்லாம் ரொம்ப சொன்னேன், easy-ஆ எவ்வளோ பண்ணி வெட்டி சீக்கிரம் விட்டுறாங்க. பண்ணேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஆல்பம் அதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு லைக் ஃப்ரம் மை சைட், லைக் எனக்கு ஜிஎம்ஜி கூட இந்த ஆல்பமில் வேலை செஞ்சது வந்துட்டு ஐ ஹேட் 100% கமிட்மெண்ட் ஃப்ரம் ஹிம்லா. ஐ வுட் சே அவர் இறங்கி வேலை செய்கிற ஒரு ஆள். ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆள். எதுவும் சசி ப்ரோ பாருங்க, எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணலாம் அவங்கள. கொஞ்ச நேரம் படுத்துட்டு வருவார், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு தூங்கிட்டு வந்துடுவார். 10 minutes பவனை போட்டு வந்துடுவார். ஸோ எனக்கு another thing that I feel proud and feel happy about is இப்போ மேட்டாஸ்லேருந்து 2வது ஆல்பம் இது வெளியாகுதுடா. லைக் ஆஃப்டர் லாங் கேப், ஆஃப்டர் a lot of singles and all, and it's not easy to make an album and release for nowadays, I guess. And அதுக்கான சப்போர்ட் கிடைக்கணும்ல. ஸோ லெட்ஸ் ரியலி ஹோப் தட் இந்த கொஞ்ச நேரத்தில் ஆல்பம் வெளியாயிரும். ஸோ வி கெட் ஃபுல் சப்போர்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஜிங்கி டைம் பார்க்குறவங்க, ஜிஎம்ஜி ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த பாட்டு கேட்குறவங்க, வெவர்ஸ் லுக்கிங் அட் த கான்டென்ட், ஹோப் வி கெட் ஃபுல் சப்போர்ட் ஃப்ரம் எவ்ரி ஒன்லாம். ஸோ உங்கள் முடிஞ்சாக்க எல்லா பாட்டும் கேட்டு எல்லா பாட்டுக்கும் ரியாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, ஆனஸ்டாக சொல்லுங்கள் என்ன ஃபீல் பண்ணுதுன்னு. பரவாயில்ல, நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். காமெடிக்கு சொல்லலை, லைக் ரியலி as an artist அவங்க எடுத்து தான் ஆகணும். இட்ஸ் we are born for it, I guess. And I wish him really a good luck. ஏன்னா அவங்க எடுத்திருக்கிற இந்த முயற்சி வந்துட்டு இட்ஸ் a long term. After we know that what personally நீங்களாம் you guys are brothers and what you guys went through வீட்டில் எல்லாமே, you know. So we really wish you best of luck, man. Journey after A, even for everything. Thank you. That's how I feel. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு, மேன். ஸோ நம்ம எல்லாமே லைக் ஒர்க்கிங் லைக் பிரதர்ஸ். ஸோ ஒன் of us is releasing something means you must feel proud of it. Yeah. And like நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் லைக் ஐ ஃபீல் பூஸ்டட் ஆல்சோ. லைக் நம்மளும் இன்னும் நம்மளோட ப்ராடக்ட்லாம் வெளியாக்க ஆரம்பிக்கணும். we must work more for it, you know, அந்த மாதிரி. Yeah. And சசிபாங்கோட இந்த இன்வால்வ்மெண்ட் இன் திஸ் ஆல்பம் இஸ் இன்வால்வ் மோர். நீங்கள் இன்னும் பார்ப்பீங்க, இன்னும் நிறையா விஷயம் இருக்குது ஆக்சுவலி. when it's coming out, it will come out lah. நம்ம கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் போடுவோம், பாருங்க. So yeah, I just want to say thanks also for including me in this project. It's fun. இல்ல நான் வேற மாதிரி சொல்லணும். நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். அண்ட் மச்சாம் ஜிங்கி கேங் வந்து யூஸ்வலா எனக்கு ஃப்ரீடம் நிறைய கொடுப்பீங்க. ஸோ அதுக்கும் தேங்க்ஸ். நிறைய பேர் ஃப்ரீடம் கொடுக்கலன்னா அப்போ நம்ம புஷ் பண்ண முடியாது. ரெகுலரான விஷயம் தான் நம்ம செய்ய முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஃப்ரீடம். அண்ட் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம்ல. கூல். லெட்ஸ் எல்லாமே ஒரு தடவை ஜிங்கி டைம். வா, வெட்டிட்டீங்களா? வெட்டில தானே? இதை வெட்டிட்டு ஆல்பம் வழியாகவும் உன்னோட இது சொல்லி. ரைட், 16 of August ஆல்பம் வந்து என்னோட ஆல்பம் A வந்து ரிலீஸ் ஆகுது. ஸ்பாட்டிஃபை, யூடியூப், ஆப்பிள் மியூசிக்லாம் வெளியாகுது. ஆல் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது. போய் செக் அவுட் பண்ணுங்க. மேட்ரஸ் ரெக்கார்ட்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் என்னோட ஜிஎம்ஜி லெஜிட் ஸ்பாட்டிஃபைல போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ரைட், ஜிங்கி டைம். அப்படியே